காய்ஸ், நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதான் கோவிலோட ராஜகோபுரம்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது டே 6. இது திருவண்ணாமலையோட கிரிவலத்தை வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அவுட்டர் திருவண்ணாமலையில் இருக்கான். இப்போ வந்து டெம்பிள் போக போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த கோபுரம் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது, எடுத்துகிட்ருக்கான். திருவண்ணாமலையில் மொத்தம் 4 கோபுரம் இருக்குது. ஒன்று வந்துட்டு அம்மன் கோபுரம், ராஜகோபுரம், அதுக்கப்புறமா பேய் கோபுரம் சொல்லுவாங்க. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு 4 கோபுரம் இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம். அங்கேருந்து தான் வந்து கிரிவலம் ஸ்டார்ட்டாக செய்வாங்க. அங்கே தான் வந்து முடிச்சதாக கணக்கம் வச்சுப்பாங்க. அது வந்து என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸாக இது பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் உள்ள சாமி பார்க்கணும் அப்படின்னா எந்த கோபுரம் வழியாக வெளியானாலும் போகலாம். அங்கே நார்த்து சைட் கோபுரம் வழியாக போகிறீங்க அப்படின்னா அம்மன் அங்கே வந்துட்டு உங்களுக்கு 100 ருபீஸ் டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஆனால் இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்குது, 50 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது. ராஜகோபுரம் வழியாக போனீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போல்லாம் வந்து எல்லா நாளுமே மக்கள் கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. அந்த டைம்லலாம் வந்துட்டு இது பௌர்ணமி, மகா சிவராத்திரி, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிஷியஸ் டேஸ் லைக் அந்த 3 நாள் கார்த்திகை தீபமும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே அந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு அங்கே விளக்கு ஏற்றுவாங்க, அண்ணாமலையாக இருக்க அந்த மாதிரிலாம் அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக கோயிலோட அவுட்டர் தான் இது. ஆக்சுவலாக இது முடிச்சதுக்கப்புறமா தான் உள்ளக்க போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்த் சைடு வழியாக போயிட்டு அங்கே ராஜகோபுரம் ரீச் பண்ணுற மாதிரியான அவன் பண்ணுறான். இது கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு கிங்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கோபுரம் கட்டினதாக சொல்லுவாங்க. ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம உள்ளர கோயில் உள்ளக்கவையும் கவர் பண்ணியிருக்கோம். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜி. இப்படி வந்துக்கோங்க, இப்படி வந்துக்கோங்க, அப்போ தான் தெரியுவீங்க. ஆமாம், இப்போ சொல்லுங்கள். முத்துக்குமரன். ஆக்சுவலாக இவர் தான் நம்ம கோவிலுக்குள்ளே கூப்பிட்டு வந்தார். பர்மிஷன் இவர் தான் வந்து அலோடு இருக்கா. ஆக்சுவலாக நான் கோவிலுக்குள்ளெல்லாம் மோஸ்ட்லி எந்த கேமராவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து எனக்காக போயிட்டு கவுண்டரில் போயிட்டு கேட்டார். ஸோ எந்த எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து தைரியமாக கேமராவை எடுத்துகிட்டு வரலாம். மண்டபத்துக்குள்ளே மட்டும்தான் சுற்றி நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை தாண்டி உள்ளுக்குள்ளே கேமரா நாட் அலோடு. அது எல்லா கோவில்லையும், சில கோவிலில் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க, சில கோவிலில் மண்டபத்தில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் ஜி. கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டாவது நம்ம இதில் இன்ஃபர்மேஷன்ஸும் அவர்கிட்ட வந்து கேட்டுப்போம். சொல்லுங்கள் ஜி. இப்போ இதில் எடுக்கிறது அதில் எடுக்கலாம். எது ஜி? இதில் உங்களுக்கு ஃபுட்டேஜஸும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேங்க ஜி. இதில் இருக்கிற ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறதும் அனுப்புகிறேன். சரிங்க. இப்போ இது அப்படியே ஒரு இது மூவ் பண்ணினே எடுக்க முடியுமா? அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கோபத்தை ஜி இதோ இதில் ரெக்கார்ட் ஆகும். நம்ம இப்போ நடக்கிறது வைக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். விஷன்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். நான் இதில் எடுக்கிறத விட இதில் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இதில்
இது எப்படி வெளியே போயிடுதுங்களா? வெளியே போயிடுதுங்களா? வெளியே போகிறதுக்கு நம்ம இப்படிதான் வரணும். இல்லை இது வெளியே போகுதா? ஆமாம் ஜி, இங்கே மெயின் கோபுரம் இங்கே தான் இருக்கு. அது தெரியும். கோவிலோட உள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இன்னொரு செகண்ட் பார்ட்லேயும் நம்ம விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்துடும். தேங்க்யூ.